பல் பிடுங்கப்பட்ட பாம்பை கண்டு நாம் பயப்பட தேவையில்லை மகனே. பீஷ்மர் வீழ்ந்தது நாம் கொண்டாட வேண்டிய விஷயம். உத்தராயணத்தில் மரண தேவதையை சரணடையப் போவதாக அவரே தன் வாயால் சொல்லிவிட்டார். இது நமக்கு ஒரு மாபெரும் வெற்றி அல்லவா? என்ன நடக்கிறது இங்கே? நானோ தாத்தாவை இழந்த துக்கத்தில் இருக்கிறேன். பீஷ்மரை இழந்த கௌரவப்படை என்ன ஆகுமோ என்று துடித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியோடு சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பீஷ்மரின் வீழ்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா? கூறுங்கள் மாமா, ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள்? பீஷ்மரே நம்பலம், பீஷ்மர் இல்லையேல் கௌரவ படைகள் இல்லை என்று கூறியது தாங்கள் தானே. இப்போது சிரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதன் பொருள் என்ன? கூறுங்கள். மருமகனே, நீ குழந்தை என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டே இருக்கிறாய். நன்றாக யோசித்துப் பார். உன் நண்பன் மாவீரன் கர்ணன் இதுவரை யுத்தகளம் புகவில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய். அவனுக்கு இருந்த தடை இன்று அகன்றதல்லவா? அதை நினைத்தேன், மகிழ்ச்சியில் சிரித்தேன். இதுவரை பீஷ்மரால் என்ன பலன் ஏற்பட்டது? அவரால் ஒரே ஒரு ரதியையாவது கொல்ல முடிந்ததா? இல்லையே. நடந்தது என்ன? உன் சகோதரர்களை இழந்தாய். குருட்சேத்திரத்திற்கு ஆதரவு அளித்த எத்தனையோ அரசர்களையும் வீரர்களையும் நீ இழந்தாய். ஆனால் அவரிடத்தில் உன் நண்பன் கர்ணன் இருந்திருந்தால் இந்நேரம் அர்ஜுனனின் தலை உருண்டோடி இருக்கும். கவலையை விடு. இனி உன் நண்பன் உன் காலடிகளில் வெற்றியை கொண்டு வந்து குவிப்பார். இப்போது புரிந்ததா? உன் மாமன் ஏன் மகிழ்ச்சியில் திளைத்தான் என்று. நான் சிரித்ததற்கு கோபப்பட்டாய். இப்போது நீயே சிரிக்கிறாய். மாமா, உங்கள் மகிழ்ச்சிக்கான காரணத்தை புரிந்து கொண்டேன். உங்களை போன்று ராஜதந்திரம் எவருக்கு வாய்க்கும்? உடனடியாக கர்ணனை வரச் சொல். நாளைய யுத்தத்தில் அவன் வீரம் கௌரவர்களுக்காக வெளிப்படட்டும். இப்போதே கர்ணனை அழைத்து வர உத்தரவிடுகிறேன். வருகிறேன் மாமா. தந்தையே, ஒரு கணம் என் உயிரே நின்றுவிட்டது. ஆனால் சாதுரியமாக பேசி சமாளித்து விட்டீர்கள். தங்களைப் போன்ற ஒரு ராஜதந்திரியை இந்த உலகம் இதுவரை கண்டிருக்காது.
தர்மா, இது நீ மகிழ்ந்திருக்கும் வேளை அல்லவா? ஏன் நீ இத்தனை கவலையோடு இருக்கிறாய்? கிருஷ்ணா, கௌரவ சேனையின் தலைவரையே வீழ்த்தியாகிற்று. அதுவும் வீழ்த்தியது யாரை? உலகமே வியந்து போற்றும் மாவீரர் பீஷ்மாச்சாரியரை. அவரது சத்ருவின் அரசனான உனக்கு இதைவிட மகிழ்ச்சி வேறென்ன இருக்க முடியும்? கிருஷ்ணா, பிதாமகரை வீழ்த்தியது ஒரு வகையில் மகிழ்ச்சிதான். ஆனால் ஆற்று வெள்ளத்தில் இருந்து தப்பித்து சமுத்திரத்தில் சிக்கியது போல் ஆயிற்றே கிருஷ்ணா. நீ கூறுவது எனக்கு விளங்கவில்லையே. பாம்பிற்கு பயந்து ஓடி முதலிடம் சிக்கிக் கொண்டது போல் ஆயிற்றே கிருஷ்ணா. தர்மா, நீ என்னதான் சொல்ல வருகிறாய்? கொஞ்சம் தெளிவாகத்தான் சொல்லேன். கிருஷ்ணா, நம் வெற்றிக்கு தடையாக இருந்த பீஷ்மரை வீழ்த்தி ஆயிற்று. ஆனால் அந்த வீழ்ச்சி கர்ணனை யுத்த களத்திற்கு வரவழைத்து விட்டதே. கர்ணனின் பராக்கிரமத்தை நீயே அறிவாயே கிருஷ்ணா. ஓ, உன் கவலை நியாயமானதுதான். நிச்சயம் வந்து விடுவான். கர்ணன் பாண்டவர் சேனையை ஒரு கை பார்த்து விடுவான். நாளை யார் தலை உருளப் போகிறதோ யார் கண்டது? அதனால் எதற்கும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருங்கள். கிருஷ்ணா, என் கவலையை மேலும் நீ இரட்டிப்பாக்குகிறாயே. கர்ணா, வா. உன் வீரத்திற்கான நேரம் வந்து விட்டது. அந்த தர்மனை ஒழிக்கும் காலம் வந்து விட்டது. பாண்டவர்களை அழிக்கும் நேரமும் வந்து விட்டது. என் நிலையை நான் என்னவென்று கூறுவது? நம் தாத்தா பீஷ்மாச்சாரியாரின் நிலை குறித்து வருந்துவதா, அல்லது என் நண்பனுக்காக நான் யுத்தகளம் புகப்போகிறேன் என்று மகிழவா? உண்மைதான். ஆனால் பீஷ்மாச்சாரியார் வீழ்ந்தால்தான் நீ யுத்தகளம் புக வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? எப்படியோ நீ வந்ததில் எனக்கு மகிழ்ச்சிதான். கர்ணா, துரியோதனன் உன்னை நினைத்து புலம்பாத நாளில்லை, கலங்காத நேரமில்லை. இப்போதுதான் என் மருமகன் துரியோதனனின் முகத்தில் ஒரு தெளிவை காண முடிந்தது. என் நிலையும் அதுதான் மாமா. மலை போல் நண்பன் நான் இருந்தும் என் நண்பனுக்காக யுத்தம் செய்ய முடியவில்லையே என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் துடிதுடித்துக் கொண்டிருந்தேன். இன்று அந்த துடிப்பிற்கெல்லாம் ஒரு விமோசனம் கிடைத்து விட்டது. ஏன் நண்பா, நான் யுத்தகளம் புகுவதில் எவருக்கேனும் ஏதேனும் ஆட்சேபனை இருக்குமா? யார் ஆட்சேபிக்க போகிறார்கள்? கர்ணா, வீர செருக்கோடு யுத்தகளம் வா. நாளைய நாள் நமதாகட்டும். நண்பா, எங்கே என் நன்றி கடனை தீர்க்க முடியாமல் போய்விடுமோ என்று நான் அஞ்சிக் கொண்டிருந்தேன். அதற்கான வேளை வந்துவிட்டது. நாளை நான் யுத்தகளம் புகுவேன். அந்த யுத்தகளத்தில் நான் அர்ஜுனனை அழிப்பேன். வெற்றியை உனது பாதங்களில் சமர்ப்பிப்பேன். இத்தனை நாள் காத்திருந்ததின் நெஞ்சுரம் நாளை உனக்கு தெரியும். தெரிய வேண்டும். கர்ணா, நீ வீரர்களுக்கெல்லாம் வீரன், சூரர்களுக்கெல்லாம் சூரன். உன்னை வெல்ல யாரால் முடியும்? நாளை யுத்தகளம் புகுவோம். பாண்டவர்களை ஒழித்து கட்டுவோம்.
பாண்டவர்களை ஒழித்து கட்டவே கர்ணனை வளர்த்தெடுத்திருக்கிறான் துரியோதனன். நண்பன் இட்ட கட்டளையை செய்யத் துடிக்கிறான் கர்ணன். கவலை கொள்ளாதே. குருவம்சத்தின் தலைவரையே வீழ்த்தி விட்டோம். வம்சம் தெரியாத கர்ணன் என்ன செய்யப் போகிறான்? சரியாக சொன்னாய் கிருஷ்ணா. அந்த கர்ணனை கொன்று உங்கள் காலடியில் நிறுத்துகிறேன் அண்ணா. கவலையை விடுங்கள். பிறகென்ன தர்மா? அதுதான் முன் அர்ஜுனன் இருக்கிறானே, அவன் பார்த்துக் கொள்வான். அர்ஜுனன் மாவீரன் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கர்ணனிடம் நாகாஸ்திரம் இருப்பதை நீ மறந்து விட்டாயா கிருஷ்ணா? ஓ ஆமாம், இப்போதுதான் அது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அவன் நாகாஸ்திரத்தை அர்ஜுனன் மீது ஏவினால் அது உன் தம்பியின் உயிரை பறிக்காமல் விடாதே. அந்த நாகாஸ்திரத்தை என் கரங்களால் பிடித்து உடைத்தெறிகிறேன். சிறு பிள்ளை போல் பேசாதே அர்ஜுனா. நாகாஸ்திரத்தை வெல்ல நம்மிடம் அதற்கு இணையான அஸ்திரம் ஏதும் இல்லை. அதை நீ முதலில் புரிந்து கொள். கர்ணன் நாகாஸ்திரத்தை ஏந்தும் முன்னே அவன் கரங்களை நான் உடைத்தெறிவேன். அதற்கு வழி சொல் கிருஷ்ணா. கர்ணனைக் கண்டு உங்களுக்கு இத்தனை அச்சமா? பாண்டவர்களின் வீரத்தை இன்றுதான் நான் முழுதாக புரிந்து கொண்டேன். கிருஷ்ணா, எங்களுக்கு யாரை கண்டும் அச்சமில்லை. நான் ஒருவன் போதும் அந்த கர்ணனை அழிக்க. அவனிடம் எந்த அஸ்திரம் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. பீமா, நீ வீரன், சுத்த வீரன். தர்மா, கர்ணனை பீமன் கவனித்துக் கொள்வான். எனக்கு ஒழுக்கம் வருகிறது, நான் வருகிறேன். என்ன இது கிருஷ்ணா? பீமா, சற்று சும்மா இருக்க மாட்டாயா? கிருஷ்ணா, நீதான் கர்ணனை வெல்ல நல்ல ஒரு உபாயத்தை கூற வேண்டும். அப்படியா கூறுகிறாய்? சரி, பார்ப்போம். பிதாமகரையே வீழ்த்தியாயிற்று, கர்ணன் எம்மாத்திரம்? பிதாமகரை வீழ்த்த முடியும் என்று நாம் யாரேனும் நம்பினோமா? நடந்ததல்லவா? அதுபோல் ஏதேனும் மாயம் நடக்கலாம். நான் வருகிறேன். தந்தையே, தாங்கள் கோபமாக இருக்க வேண்டிய தருணம் அல்ல இது. துடிப்போடு இருக்க வேண்டிய தருணம். கௌரவ சேனைக்கு தலைவனாக இருந்து தாங்கள் தான் வழிநடத்த வேண்டும். இனி யார் அதிரதர், சமரதர், யார் யார் எந்த சேனையை வழிநடத்த வேண்டும் என்று தாங்கள் தான் கூற வேண்டும் தந்தையே. அஸ்வத்தாமா, அவசரப்பட்டு நீ எந்த முடிவுக்கும் வராதே. துரியோதனன்
கர்ணனைத்தான் முன்னிறுத்துவான். பீஷ்மர் தளபதியாக இருந்தபோதே கர்ணனை யுத்தத்திற்கு பலமுறை அழைத்திருக்கிறான். செஞ்சோற்று கடன் தீர்க்க அவன் கூறும் வழியில்தான் நான் செல்வேன். நீயாக எதையும் கற்பனை செய்து கொள்ளாதே. தந்தையே, தாங்கள் கற்றுக் கொடுத்த வித்தைகள் மூலம் போர் பயிற்சி பெற்றவன் தானே துரியோதனன். ஒரு குருவாகவும் அனுபவத்தில் மூத்தவர் என்ற முறையிலும் தாங்கள் தானே கௌரவர் சேனையின் தலைவராக முடியும். அஸ்வத்தாமா, நீ சொல்லும்படி செய்ய நீ ஒன்றும் அத்தினாபுரத்தின் இளவரசன் அல்ல. துரியோதனன் தான் இளவரசன். யார் தளபதியாக இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது துரியோதனன் தான். எனவே நான் மட்டுமல்ல, நீயும் அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும். துரோணாச்சாரியாரே, எனக்கும் அஸ்வத்தமன் கூற்றில் உடன்பாடு உண்டு. என்னை பொறுத்தவரையில் கர்ணன் ஒரு மாவீரனே அல்ல. பல அரசர்களை அவன் போரில் வென்றிருந்தாலும் பாண்டவரிடம் அவன் தோற்றது கௌரவ சேனைக்கே தெரியும். ஆனால் தாங்கள் அப்படி அல்ல. பாண்டவர்களுக்கு அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்றுக் கொடுத்தவர். அவர்களின் பலமும் பலவீனமும் தங்களுக்கு நன்கு தெரியும். தாங்கள் கௌரவ சேனின் தளபதி ஆனால் கௌரவ சேனை வீரத்தோடும் விவேகத்தோடும் போரிடும். எனவே தாங்களே இதற்கு தலைமை ஏற்க வேண்டும். கிருபாச்சாரியாரே, தலைமை என்பதை நாம் தேடி போகக்கூடாது. அது நம்மை தேடி வர வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் நாம் முடிவெடுப்பதை விட அத்தினாபுரத்தின் முடிவிற்கு கட்டுப்படுவதே நல்லது. இங்கு கூடியிருப்போரை வணங்குகின்றேன். நம் கௌரவ சேனை தன் தலைவனை இழந்து நிற்கிறது. இது நமக்கு மாபெரும் இழப்பு என்பதை மறுப்பதற்கில்லை. ஒரு சேனையின் வெற்றியை அந்த சேனையின் தலைவனை நிர்ணயிக்கின்றான். ஆகவே இப்போது நாம் சேனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் நிலையில் இருக்கிறோம். யாரை நம் சேனைகளின் தலைவனாக நியமிக்கலாம் என்று ஆலோசிக்கவே இங்கு கூடியிருக்கிறோம். தங்களின் கருத்தை அவையில் முன்வைக்கலாம். மாமா, இதில் ஆலோசிக்க என்ன இருக்கிறது? என் நண்பன் கர்ணனே நம் தளபதி. இதில் அவையோருக்கு எந்த மாற்று கருத்தும் இருக்காது என்று நினைக்கிறேன். ஆனால் எனக்கு இருக்கிறது துரியோதனா. கர்ணா, என்ன கூறுகிறாய்? கௌரவ சேனைக்கு தளபதியாவதில் எனக்கு ஆட்சேபனை இருக்கிறது என்று கூறுகிறேன். கர்ணா, முன்பு நடந்ததை நீ இன்னும் மறக்கவில்லையா? அந்த வருத்தம் உன் மனதை விட்டு அகலவில்லையா? பிதாமகருக்காக நான் உன்னிடம் மன்னிப்பு கோருகிறேன். அன்பா, எத்தனை பெரிய வார்த்தையை கூறிவிட்டாய். யார் யாரை மன்னிப்பது? பிதாமகர் ஒரு மாமனிதர். அவரது உள்மனம் ஒரு பூந்தோட்டம். அதை யாரும் அறிய மாட்டார்கள். அப்படிப்பட்ட மாமனிதரிடம் நான் பலமுறை தவறாக நடந்திருக்கிறேன். அதற்காக இன்று இந்த அவையில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பிறகு எதற்கு தளபதியாக மறுக்கிறாய்? நண்பா, உனக்கு வெற்றியை ஈட்டித்தர முடியும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகமில்லை. ஆனால் நம் யாவரிலும் சிறந்த ஒருவர் இந்த அவையில் இருக்கிறார். அவர் இருக்கும்போது அவரை முந்திக் கொள்வது முறையல்ல. நீ யாரை குறிப்பிடுகிறாய்? தனுர்வேதத்தின் வித்து
பரசுராமரின் தலையாய சீடர், பரத்வாஜ முனிவரின் மைந்தர், தன் பிரம்மாஸ்திரத்தால் இந்த உலகத்தையே அழிக்க வல்ல மாவீரர், அஸ்வத்தாமன் எனும் நிகரற்ற வீரனை ஈன்றெடுத்த தந்தை, தன் தனுசு கையில் இருக்கும் வரை ஒருவராலும் வெல்ல முடியாத நிகரற்ற வீரர், நம் குரு வம்சத்தின் குலகுரு, நம் துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியார் ஒருவரே நம் கௌரவ சேனைக்கு தளபதியாகும் தகுதி படைத்தவர். கர்ணா, உண்மையில் நீ மாபெரும் வீரன். ஏனென்றால் உண்மையான வீரன்தான் இன்னொரு வீரனை வீரனாக ஏற்றுக்கொள்வான். ஆகவே கர்ணனின் கருத்தை நான் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்கிறேன். கர்ணனின் ஒவ்வொரு சொல்லும் சத்தியமானது. அதை நான் வழிமொழிகின்றேன். ஆச்சாரியாரே, எனது நண்பன் கர்ணன் மீது கொண்ட அளப்பரிய அன்பினால் தங்களை மறந்து போனேன். என்னை மன்னித்து விடுங்கள். துரியோதனா, உன்னை நான் நன்கு அறிவேன். உன் செயலிலும் பேச்சிலும் எந்த உட்பொருளும் இருக்காது. மனதில் தோன்றியதை வெளிப்படையாக கூறிவிடுவாய். நான் உன்னை தவறாக நினைக்கவில்லை. ஆச்சாரியாரே, தாங்கள் கௌரவ சேனையின் தளபதியாக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும். உன் விருப்பப்படியே ஆகட்டும். கர்ணா, உன் பெருங்குணத்தையும் நேர்மையான பண்பையும் இன்று உலகிற்கு காட்டிவிட்டாய். நீ சத்திரனிலும் சிறந்தவன். ஆஹா, எப்படி ஒரு பாராட்டு! இதை தங்கள் வாயால் கேட்க நான் எந்த பிறவியில் என்ன தவம் செய்தேனோ தெரியவில்லை. இனி நான் இறந்தாலும் மகிழ்வோடு இறப்பேன். துரோணாச்சாரியாரை கௌரவ சேனையின் தளபதியாக நியமித்த மகிழ்ச்சியோடு இந்த அவை கலைகிறது. அனைவரும் சென்று ஓய்விடுங்கள். கர்ணா, உன் உயர்ந்த குணம் என் உள்ளத்தை சிலிர்க்க வைத்துவிட்டது. என் தந்தை துரோணாச்சாரியார் உன்னை எத்தனையோ முறை கடுமையாக நிந்தித்திருக்கிறார். உன்னை சத்திரியன் என்று ஏற்க மறுத்திருக்கிறார். உனக்கு பிரம்மாஸ்திரத்தை போதிக்க மறுத்திருக்கிறார். ஆயினும் அவரது அருமையை உணர்ந்து நீ அவருக்கு பெருமை சேர்த்திருக்கிறாய். தகுதியும் திறமையும் இருந்தும் ஒருவனுக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் அவனது மனம் எத்தனை வேதனைப்படும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். நம் யாவரிலும் மேலானவர் துரோணாச்சாரியார் என்பதை இந்த உலகமே அறியும். அதை நான் என் நண்பனுக்கு நினைவூட்டினேன், அவ்வளவுதான். என் தந்தையின் பொருட்டு நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை யுத்த களத்தில் துரோணாச்சாரியாரின் தலைமையில் நாம் வெற்றியை அடைவோம். நீ சென்று ஓய்வெடு. கர்ணா, ஏன் தளபதியாக மறுத்தாய்? உன்னை கௌரவ சேனையின் தளபதியாக்கி உனக்குள் இருக்கும் மனக்குறையை போக்க வேண்டும் என்று நினைத்தேன். பீஷ்மாச்சாரியார் வகித்த சேனாதிபதி பதவியை துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், சோமதத்தர், அஸ்வத்தாமன், ஜெயத்ரதன், பூரிசிரவஸ் போன்ற மாவீரர்கள் இருக்கும் கௌரவ சேனையின் தளபதியாக்கி உனக்கு பெருமை சேர்க்க நினைத்தேன். அதற்கு வழி இல்லாமல் செய்துவிட்டாயே. துரியோதனா, இப்போது இருக்கும் சூழலில் எனக்கு என் கௌரவம் முக்கியமல்ல. நடக்கவிருக்கும் குருக்ஷேத்திர யுத்தத்தில் நாம் வெற்றி அடைய வேண்டும், அதுவே முக்கியம். அதற்கு துரோணாச்சாரியார் தளபதியாக இருக்க வேண்டும். எனது சொல்லுக்கு கட்டுப்படுவதை விட துரோணாச்சாரியாரின் சொல்லுக்கு கட்டுப்படுவதையே நமது கௌரவ சேனை விரும்பும். அதனால் தான் அவரை பரிந்துரைத்தேன். நண்பா, இப்போதும் சொல்கிறேன், எனக்கு என் கௌரவம் முக்கியமல்ல, உன்னுடைய வெற்றிதான் முக்கியம். நண்பா,
அரசே, தாங்கள் இப்படி போர்க்கோளம் பூண்டு நிற்பதைக் காண கோடி கண்கள் வேண்டும். அடடா, என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கிறது. தாங்கள் முகத்தில் அத்தனை பேரொளி, அத்தனை கம்பீரம், அத்தனை வீரச்செருக்கு. விருஷசேனா, என் செல்வமே, ஒவ்வொரு தாயும் தன் மகனை வீர திருமகனாய் போர்க்களம் அனுப்பவே விரும்புவாள். எனக்கு நீ அந்த பாக்கியத்தை கொடுத்தாய். நீ உன் தந்தைக்கு நிகரானவன். அம்மா, நான் புரியவிருக்கும் யுத்தம் கௌரவர்களுக்கு வெற்றியை உண்டாக்கும். நம் தந்தை கொள்ள நினைக்கும் அர்ஜுனனை நான் கொள்வேன். உன் வீரத்தை காணும் போது என் மேனி சிலிர்க்குதடா. கணவனையும் மகனையும் ஒரு சேர போர்க்களம் அனுப்பும் பாக்கியம் எந்த ஒரு பெண்ணுக்கும் கிட்டாது. அந்த பாக்கியத்தை அளித்திருக்கிறீர்கள் நீங்கள் இருவரும். ஒரு மனைவியாகவும் பாசத்தாயாகவும் உங்கள் இருவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சுபாங்கி, நிச்சயமாக வெற்றியோடு தான் திரும்பி வருவோம். எங்களை வாழ்த்தி அனுப்பு. அரசே, வெற்றி உங்களுக்கே உரித்தாகட்டும். தாயே, என்னை ஆசிர்வதியுங்கள். என் செல்வமே, வெற்றியோடு திரும்பி வருவாய். வருகிறோம். வா. மாவீரர் திருதராஷ்டிரர் அவர்களுக்கும் அரசியாருக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள். வெற்றி உண்டாகட்டும். வெற்றி உண்டாகட்டும். கர்ணா, எங்கள் புத்திரன் துரியோதனன் மட்டுமல்ல, நாங்களும் உன்னையே நம்பியிருக்கிறோம். பிதாமகர் இருந்த இடத்தை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் என்பதை நாங்களும் அறிவோம். உன் வரவு எனக்கு பெரும் நம்பிக்கையை தருகிறது. அரசே, நிச்சயம் உங்கள் நம்பிக்கையை நான் உண்மையாக்குவேன். கௌரவ சேனைக்கு நான் உயிர் கொடுப்பேன். இது சத்தியம். கர்ணா, குருவம்சம் தன் தலைமகனை பறிகொடுத்து விட்டு நிற்கிறது. துரியோதனன் என் மகன், ஏதும் அறியாதவன், தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்ற மமதையில் இருப்பவன். ஒரு தாயாக அவன் குறை எனக்கு தெரியும். கர்ணா, அவனுடன் இருந்து நீயே அவனை வெற்றி பாதையில் இட்டுச் செல்ல வேண்டும். உத்தரவு தாயே. ஒரு தாயாக என் நண்பனின் குறைகளை தாங்கள் அறிவது போல் ஒரு நண்பனாக என் நண்பனின் குறைகளை நானும் அறிவேன். வெற்றியை தங்களது பாதங்களில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறேன். இதுவே நான் என் நண்பனுக்கு செய்யும் கடமை. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் காத்திருப்போம். அரசே, கவலை வேண்டாம், நான் இருக்கிறேன் கௌரவ சேனையை காக்க. கர்ணா, உன் மகன் வீரத்தில் உன்னையே மிஞ்சி விடுவான் போல் இருக்கிறதே. தந்தையும் மகனும் ஒரு சேர கௌரவரின் படைக்கு போராடுவது என்பது நான் செய்த புண்ணியம். உங்களுக்கு இது புண்ணியமாக தோன்றலாம், ஆனால் எங்களுக்கு இது செய் நன்றி. எங்களை ஆசீர்வதியுங்கள். வெற்றி உண்டாகட்டும். விஜயீ பவ.
கோவிந்தா, என் நிலையை கண்டாயா? என் மூத்த புத்திரன் கர்ணன் மற்ற புத்திரர்களோடு யுத்தம் செய்ய யுத்தகளம் வருகிறான். கர்ணன் என் இளைய புத்திரன் அர்ஜுனனை கொல்வேன் என்று சபதம் போட்டிருக்கிறான். அர்ஜுனனோ கர்ணனை கொல்வேன் என்று துடித்துக் கொண்டிருக்கிறான். ஒரு தாய்க்கு இப்படி ஒரு சோதனை வரலாமா? என் புத்திரர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு மடியத்தான் வேண்டுமா? நீயே கூறு கோவிந்தா, நீயே கூறு. அக்கா, நேற்றிலிருந்து நீங்கள் தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறீர்கள். ஆகாரமும் எடுத்துக்கொள்ளவில்லை. இப்படியே இருந்தால் எப்படி? தாங்கள் பீஷ்மரின் நிலையை நினைத்துத்தானே இப்படி கலங்குகிறீர்கள்? ஆமாம், அவரை நினைத்துதான் அழுகிறேன். உண்மைதான் அக்கா. பீஷ்மரின் நிலையை எண்ணினால் என் நெஞ்சு துடிக்கிறது. எத்தனையோ இக்கட்டான நிலைகளில் நமக்கு ஆதரவாக இருந்தவர் பிதாமகர். அவரது இந்த நிலைமைக்கு நாம் காரணமாகி விட்டோமோ? அக்கா, இன்னொரு விஷயம். கர்ணன் இன்று யுத்தக்களம் போகிறான். ஏன் அஞ்சுகிறீர்கள்? கர்ணன் அர்ஜுனனை கொல்வதாக சபதம் செய்திருக்கிறான். ஆதலால் கர்ணன் அர்ஜுனனை கொன்று விடுவான் என்று அஞ்சுகிறீர்களா? ஆம், அதே அச்சம்தான். கவலைப்படாதீர்கள் அக்கா. நிச்சயமாக இந்த யுத்தத்தில் அர்ஜுனன் கர்ணனை கொன்று விடுவான். சுலபா, நீ என்ன சொல்கிறாய்? அர்ஜுனன் கர்ணனை கொன்று விடுவான் என்று நான் சரியாகத்தானே சொன்னேன். அதற்கெதற்கு இப்படி நடுங்குகிறீர்கள்? இவளுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? ஓ, உங்கள் அச்சத்திற்கு காரணம் புரிகிறது. கர்ணன் மாவீரன் ஆயிற்றே. அவனோடு யுத்தம் செய்யும் போது அர்ஜுனன் உயிருக்கு ஆபத்து நேர்ந்து விடுமோ என்று அஞ்சுகிறீர்கள். அப்படித்தானே? ஆம் சுலபா, அதே அச்சம்தான். கவலை வேண்டாம் அக்கா. இந்த யுத்தத்தில் நிச்சயம் பாண்டவர்களுக்கே வெற்றி. அவர்களை எதிர்த்த கர்ணன் நிச்சயம் செத்து மடிவான். நீங்கள் தைரியமாக இருங்கள். கடவுளே, இது என்ன சோதனை? கிருஷ்ணா, கூறு தர்மா. 10 நாள் யுத்தம் கண்டாயிற்று. ஆனால் எத்தனை நாளாக இல்லாத கலக்கம் இன்று என்னை வாட்டி வதைக்கிறது. காரணம் கர்ணன். எனில் நீ இரவெல்லாம் உறங்கவில்லை என்று சொல். வெட்கத்தை விட்டு சொல்ல வேண்டுமானால் நீ கூறுவதுதான் உண்மை. தர்மா, உனக்கு ஏன் கர்ணனைக் கண்டு இத்தனை அச்சம்?
பாண்டவர்களின் பராக்கிரமத்தைக் கண்டு உலகே நடுங்குகிறது. பகைவனை நடுங்கச் செய்யும் உன் தம்பி பீமன் இருக்கிறான். அவன் வசம் குபேரன் தந்த கதை இருக்கிறது. ஈசனோடு சமர் புரிந்த அர்ஜுனன் இருக்கிறான். அவன் வசம் ஈசன் தந்த பாசுபதாஸ்திரம் இருக்கிறது. சத்துருக்களை சம்ஹாரம் செய்யும் அஸ்வினி குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வசம் யாரையும் வெல்லும் அஸ்திரங்கள் இருக்கின்றன. யாவற்றிற்கும் மேலாக காலதேவனின் புத்திரனான நீ இருக்கிறாய். உன் வசம் காலதேவனே தந்த தண்டம் இருக்கிறது. இத்தனை இருந்தும் நீ கர்ணனைக் கண்டு இப்படி நடுங்கலாமா? நீ கூறுவதெல்லாம் உண்மைதான். ஆயினும் எங்கள் ஐவருக்கும் நிகரானவன் கர்ணன் என்பதை என் உள்மனம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. என்று நான் கர்ணனை முதலாக அரங்கிலே கண்டேனோ அன்றே அவன் ஆகிருதியையும் அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் கண்டு நடுநடுங்கி விட்டேன். கர்ணன் எங்களுக்கு எந்த விதத்திலும் சளைத்தவன் இல்லை. இன்னும் சொல்ல போனால் மேலோங்கி நிற்கிறான். எங்களிடம் அரிய அற்புத 1000 அஸ்திரங்கள் இருக்கலாம். ஆனால் யாவற்றிற்கும் மேலாக கர்ணனின் வீரம், அவன் பாண்டவர்கள் மேல் கொண்டுள்ள குரோதம் என்னை அச்சுறுத்துகிறது. இதை நான் உன்னிடம் சொல்வதில் எனக்கு வெட்கமில்லை. விராட போரின் போது அர்ஜுனன் கர்ணனை வென்றதை நீ அறிவாய். திரௌபதி சுயம்பரத்திலும் அர்ஜுனன் கர்ணனை தோற்கடித்துள்ளான். இருந்துமா கர்ணனை கண்டு நீ அஞ்சுகிறாய்? நீ கூறுவது உண்மைதான். அர்ஜுனன் கர்ணனை வென்று விடுவான் என்று என் புத்திக்கு தெரிகிறது. ஆனால் மனம் அச்சத்தில் நடுங்குகிறது. துரியோதனன் வைஷ்ணவ யாகம் நடத்திய போது கர்ணன் செய்த சபதம் காட்டில் வசித்த என் காதுகளில் ஒலித்தது. எதிரியை எளிதாக எண்ணுபவனே தோல்வியை காணுகிறான். ஆனால் நீயோ உன் சத்ருவை குறித்து துல்லியமாக கணக்கிட்டிருக்கிறாய். உன் அச்சம் நியாயமானதுதான். ஜெனி, கர்ணனை வெல்ல முடியாதா? கவலை வேண்டாம். அர்ஜுனனை எந்த தருணத்தில் கர்ணனோடு மோதவிட வேண்டும் என்று எனக்கு தெரியும். நான் பார்த்துக் கொள்கிறேன். கிருஷ்ணா, இன்று போர்க்களத்தில் அந்த கர்ணன் இருக்கும் இடத்தில் ரதத்தை செலுத்து. இன்றைய யுத்தத்தில் அந்த கர்ணனை நான் வீழ்த்தி காட்டுகிறேன். அதற்கென்ன, வீழ்த்தி விட்டால் போகிறது. தந்தையே, தங்களுடன் சேர்ந்து போர்க்களத்திற்கு செல்லும் வாய்ப்பை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். தந்தையும் மகனும் எதை ஆலோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆலோசனை இல்லை துரியோதனா, ஆவல். நானும் என் மகனும் போர்க்களம் புக அனுமதி அளித்ததற்கு முதலில் உனக்குத்தான் நன்றி சொல்ல வேண்டும். போர்க்களத்தில் பீஷ்மாச்சாரியார் அளித்த அதே பங்களிப்பை நானும் என் மகனும் அளிப்போம். இது உறுதி. நண்பா, யானைக்கு எப்படி துதிக்கை பலமோ அதுபோன்று எனக்கும் எனது சேனைக்கும் நீதான் அசுர பலம். உனது வருகைக்காக எத்தனை நாள் காத்திருந்தேன் தெரியுமா? தெரியும் துரியோதனா. போர்க்களம் செல்லும் முன் நமது குலகுருக்கள் துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியாரிடம் ஆசி பெற்று போர்க்களம் புகுவோம்.